ஆலயம் பார்த்தீங்கன்னா வலம்புரநாத சுவாமி திருக்கோயில். அதெல்லாம் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம். சுந்தரர், நாவுக்கரசர், ஞானசம்பந்தரால் பாடல் பெற்றது. பாடல் பெற்ற பெயர் பார்த்தீங்கன்னா திருவலம்புரம்னு சொல்லுவாள். பார்த்தீங்கன்னா இப்போ சுவாமி பார்த்தீங்கன்னா இங்கே சுயம்பு மூர்த்தி. சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சிரசில் 2 பள்ளம். அதனால இந்த ஊரோட பெயர் பார்த்தீங்கன்னா மேலே பெரும்பள்ளம் அப்படின்னு காலப்போக்கில் ஊரோட பெயர் மாறிடுது. பாடல் பெற்ற பெயர் பார்த்தீங்கன்னா திருவலம்புரம்னு சொல்லுவாள். காவேரிக்கு வலது பக்கம் இருக்கிறதுனால ஊரோட பெயர் பார்த்தீங்கன்னா திருவலம்புரம். சுவாமிக்கு வந்து அதனால தான் வலம்புரநாத சுவாமி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் 2000 ஆண்டு பழமையான கோயில். பார்த்தீங்கன்னா அபிஜித் மன்னரால் திருப்பணி பண்ணப்பட்டது. பார்த்தீங்கன்னா பாடல் பெறத்து முன்னாடி இந்த ஊரோட பெயர் பார்த்தீங்கன்னா தாளவனம் அப்படின்னு சொல்லுவாள். தாளம்னா பனை. கோயிலோட ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா பனை மரம் தான். பார்த்தீங்கன்னா பாடல் பெற்ற பெயர் திருவலம்புரம். ஆதி பெயர் தாளவனம். பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பக்கம் உள்ள பேர்லாம் பார்த்தீங்கன்னா தாளவனம், பல்லவனம், சாயாவனம், முல்லைவனம், மூங்கில்வனம், ஸ்வேதவனம்னு சொல்லுவாள். அதில் பார்த்தீங்கன்னா தாளவனமானது இந்த ஊர். சுவாமி பார்த்தீங்கன்னா இங்கே தாளவனத்தில் வன்னி மர நிழலில் சுயம்பா இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அபிஜித்னு ஒரு மன்னர். அவருக்கு வந்து புத்திர சந்தான தோஷம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு அனுதினமும் பரமேஸ்வரன் நோக்கி தபஸ் பண்ணுறார். சுவாமி ஒரு நாள் சரியாக சொல்கிறார், இந்த மாதிரி தாளவனத்தில் வன்னி மர நிழலில் இருக்குன்னு சொல்கிறார். மன்னர் இந்த ஊருக்கு தேடி வரார். தேடி வந்து சுவாமியை வழிபட்ட இடம். அதையெல்லாம் வழிபட்ட அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சது இந்த கோயிலில் தான். பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணப்பட்ட கோயில். ஆனால் வரலாற்று ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அபிஜித் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட வம்சத்தில் இருந்தவர். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தஞ்சாவூரே எடுத்துட்டா 1000 ஆண்டு சொல்கிறான். இது பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. சுவாமியோட ஆவுடையார் செஞ்சு வச்சு பார்த்தீங்கன்னா 1500 வருஷங்களாகுது. சுயம்புக்கு வருடம் கண்டுபிடிக்க முடியல. அதனால் 2000 ஆண்டு பழமையான கோயில் அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கா. கோவிலில் இருக்கிற கல்வெட்டு பார்த்தீங்கன்னா விக்ரம சோழனோட கல்வெட்டு.